நீங்க காலையில எழுந்திரிக்கணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். திரும்பியும் அதாவது ரொட்டீன் எப்படி ரொட்டீனோ அதே தான். குளிக்கணும், சாயங்காலம் ரெடி ஆகிட்டு நிற்கணும். ஸோ அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரு ரொட்டீன் அதில். ஸோ அதுதான். மற்றபடி எனக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு பெருசாக எனக்கு தோணுனதே கிடையாது. பட் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று வரும்ல லைஃப்ல. ஏதோ ஒன்று பண்ணணுமோ, நமக்கும் மெயினா சம்பாதிக்கணுமோ, நம்ம கையில காசு வேணுமோ அப்படின்னு யோசிக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா? அது வந்த போதுதான் நான் யோசிச்சேன், நம்ம வேலைக்கு போகணும், நம்மளும் சம்பாதிக்கணும். ஸோ ஃபேமிலிக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்மளோட குடும்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் நம்மள வந்து கொஞ்சம் அது நம்மள ட்விஸ்ட் பண்ணி விடும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கும்ல லைஃப்ல, ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு தான் சின்ன வயசுல இருந்து இருக்கும், சில பேருக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. அவங்கதான் நம்மளோட மறக்கக்கூடாத நபர்னா அது அவங்களாதான் இருக்கும். நம்ம அவங்க வந்து சொல்லுவோம் இவங்க நம்ம இப்படி சொல்லிட்டாங்க, பட் அவங்களாலதான் நம்ம வந்து எல்லாமே செஞ்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிரிக்கிறீங்க, நிறைய பேருக்கு இருக்காங்களோ அந்த மாதிரி. எல்லாத்துக்குமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஸோ அப்படியே ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த கேரியர் கிடையாது. சேனல்ல கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தேன், டிவி சேனல்ல, லோக்கல் சேனல்ல. சேலம் இல்லாம நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சேனல்ஸ்ல வந்து கேம்பெயின் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு அது ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 இயர்ஸ் இருக்கும் அப்ப இருந்து. அது கொஞ்சம் வருஷம் போக போக ஒரு 2 இயர்ஸ் அது பண்ண உடனே எனக்கு தோணுச்சு, ஓகே வேலை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப என்ன தோணும்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற டைமை ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா அதுல எனக்கு டைமிங் ரொம்ப கம்மி, ஒரு 3 hours 4 hours தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். மீதி டைம் நான் ஃப்ரீயா இருப்பேன். ஸோ வேலை செஞ்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க முடியல. அப்ப சரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் போது அப்பவே நான் வெறும் மேக்கப் மட்டும் போய் கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சூஸ் பண்ற இடம் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு ஏன்னா அவங்க ரொம்ப பேசிக்கா இருந்தாங்க. பட் அப்ப நமக்கு அது பேசிக்கா அட்வான்ஸானே தெரியாது. இப்ப இருக்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம மிஞ்சி போனா நம்ம கூகுள்ல போய் போட்டோ தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு தான் நெட்டே இருக்கும் மொபைல்ல இல்லையா? மொபைல்ல டிவி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? ஆமா தானே. ஸோ அந்த டைம்ல அந்த அளவுக்கு நாலேஜ்லாம் இல்லை. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல.